அனைவருக்கும் வணக்கம் and welcome to our Chandru civil YouTube channel. So இந்த வீடியோல நம்ம AutoCAD isometric வியூல வர ப்ராப்ளம் பார்க்க போறோம். So isometricல என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் வரையும்போது அந்த பர்టిక్యులர் பிளேன்ல கரெக்ட்டா அட்டாச் ஆகாது. ஐசோமெட்ரிக் பிளேன்ல அட்டாச் ஆகாது. அந்த பர்టిక్యులர் பிளேன்ல அட்டாச் ஆகுற மாதிரி சொல்யூஷன் தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதனால வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அதேபோல இப்போதான் நீங்க வந்து புதுசா நம்ம வீடியோ பார்க்கறீங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டன்ல ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் வீடியோ போஸ்ட் பண்ணனும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே. சோ இப்போ நம்ம டைரக்ட்டா AutoCAD குள்ள போயிடலாம். சோ AutoCADல நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஐசோமெட்ரிக் வியூல ஒரு கியூப் வந்து நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இந்த கியூப்ல தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளோட சர்க்கிள் வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். சோ ஜெனரலா நீங்க வந்து சர்க்கிள் டிரா பண்ணும்போது ஆர் வந்து எலிப்ஸ் டிரா பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க கமாண்ட் மூலமா ஆர் வந்து நீங்க இங்க மேலே ஹோமில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிங்க. இப்போ நான் என்ன சர்க்கிள் நான் வந்து கொடுக்குறேன்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இங்கே கிளிக் பண்ணி ட்ரா பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் இதுக்கான ட்ராயிங் வந்து நம்மளுக்கு ஒன்லி இந்த டாப் வியூவில் அந்த பர்டிகுலர் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் தட் மீன்ஸ் 2 ஆக்சிஸில் மட்டும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஐசோமெட்ரிக் வியூக்கு வந்து 2 பிளேன் ஓகேங்களா இன்க்ளைன் பிளேன்ஸில் வந்து இருக்கும். அந்த இன்க்ளைன் பிளேன் வந்து 30 டிகிரி ஃப்ரம் த 0 டிகிரி ஈஸ்ட் இன்க்ளினேஷனில் வந்து இருக்கும். அது இன்க்ளூடட் ஆங்கிலும் 120 டிகிரியாக வந்து இந்த ஐசோமெட்ரிக் வியூக்கு வந்து இருக்கும். அதனால வந்து பர்டிகுலர்லி இந்த பர்டிகுலர் நார்மலாக நம்ம ஒர்க் பண்ணுற சர்க்கிள் இந்த பிளேனில் அட்டாச் ஆகாது இன்க்ளூடிங் எலிப்ஸ் ஆல்சோ. ஸோ எலிப்ஸும் வந்து என்னாகனா அட்டாச்சிங் ஆகாது. ஓகே. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிலிட்டிஸ் அப்படி தெரியும். பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பிளேனில் இல்லை. ஓகே. எலிப்ஸ் அந்த ஷேப்பில் இருக்கிறனால. ஓகே. சரி இது எப்படி நம்ம செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டைரெக்டாக என்ன கமாண்ட் கொடுக்கணும்னா எலிப்ஸ் போங்க. ஓகே. எலிப்ஸ்க்கு வந்து EL என்டர். ஓகே. கொடுத்துட்டு அதில் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது நம்ம சர்க்கிள் தான் வரைய போகிறோம். ஸோ அந்த சர்க்கிள் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்கும் ஐசோ சர்க்கிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதோட சென்டர் எங்கே ட்ரா பண்ணணும் அப்படின்றத சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த டாப் அப்படின்றதில் நான் இந்த கியூபோட டாப்பில் ட்ரா பண்ண போகிறேன்னா ஜஸ்ட்டு நான் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுறேன். ஸோ ட்ராக் பண்ணும்போது நம்ம நார்மல் சர்க்கிள் மாதிரியே வரும். அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம பிளேனை வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த பிளேன் எப்படி இருக்குன்னா ஒய் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொட்டேஷன் இப்போ வந்து இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே இந்த ஆக்சிஸ் எக்ஸ்னா இது ஒய் இது இசட். ஓகே. இன்க்ளைண்டாக இருக்கும்போது இது இசட் வரும். இப்போ இந்த கியூப் படி இது எக்ஸில் இருக்குது தென் இது ஐ டு ஒயில் இருக்குது. ஸோ எக்ஸ் ஒயில் இருக்கிறனால இந்த ஓரியன்டேஷன் வரும். நம்மளுக்கு வந்து டாப் ஒன்று வரும்போது எக்ஸு தென் இந்த ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ் இந்த லைன் நான் வந்து உங்களுக்கு கர்சர் தெரியுதுல இதுதான் இசட். ஸோ இந்த இசட்டில் மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா நம்மளுக்கு ஃபங்க்ஷன் கீஸில் F5 கீபோர்டில் F5 அழுத்தினீங்கன்னா இந்த மாதிரி மாறும். ஓகேங்களா? இப்போயும் மாறிச்சின்னு கேட்டிங்கன்னா இல்லை மறுபடியும் அகைன் ஒன்ஸ் கொடுங்க. இப்போ கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு டாப்பில் செட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த கமாண்ட் ப்ராப்டில் ஐசோ பிளேன் டாப்னு வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் நம்ம இந்த சர்க்கிள் வந்து அந்த பிளேனில் மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ சிமிலர்லி நான் என்ன பண்ணுறேன்னா ரைட் சைடில் வந்து நான் இந்த சைடில் வந்து கொடுக்க போகிறேன். ஓகே. ஸோ இந்த சைடு நான் கொடுக்கும்போது ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இது எப்படி இருக்குது டாப்பில் இருக்குது. மறுபடியும் நான் மாற்றணும்னா F5 கிளிக் பண்ணுங்கள். ஓகே. பிளேன் இப்போ மாற்றிங்கன்னா இந்த பர்டிகுலர் பிளேன் ஓகே XY பிளேனில் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் இதில் சூஸ் பண்ணி அந்த ரேடியஸ் மெத்தடில் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஐசோ சர்க்கிள் கொடுக்குறீங்க சென்டர் கிளிக் பண்ணுறீங்க பிளேன் செட் ஆகலாம். பிளேனை மாற்றுறீங்க F5 ஆப்ஷன் வச்சு நீங்கள் எதர் நீங்கள் ரேடியஸ் மெத்தட் ஆர் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் டயமண்ட் மெத்தடில் நீங்கள் கிளிக் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம அந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ஸோ ஐசோமெட்ரிக் வியூவில் நார்மல் சர்க்கிளும் எலிப்ஸோ ட்ரா பண்ணால் கரெக்டாக பிளேனில் செட் ஆகாது. அதனால் எலிப்ஸில் ஐசோ சர்க்கிள்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா மட்டும்தான் இந்த பர்டிகுலர் இது வந்து பண்ண முடியும். இன்க்ளூடிங் ஆர்க் ஆல்சோ நாட் எனேபிள் இன் தி ஐசோமெட்ரிக் வியூ. அதனால் நீங்கள் ஐசோ சர்க்கிள் ட்ரா பண்ணி ட்ரிம்மிங் பண்ணால் தான் ஆர்க் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூஷன் வந்து நடக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட ப்ராப்ளம் ரீசால்வ் பண்ணுற சொல்யூஷன் இதுதான். ஓகேங்களா? ஸோ இதே போல் நிறைய அப்டேட்ஸ் AutoCAD ரிலேட்டட் உங்களோட டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸை நாங்கள் கிளாரிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் உங்களோட எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து தெரிவிக்கலாம். உங்களுக்கு வீடியோ வந்து போஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து அப் டு டேட்டில் வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஸோ அந்த டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக அந்த வீடியோ கிடைக்குன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்கள். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இந்த வீடியோ எப்படின்றது கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ நன்றி நண்பர்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.